அண்மைச் செய்தி. அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு வழங்கப்படாதது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் நிலம் கையகப்படுத்தியதற்கு இதுவரை 1521 கோடியே 83 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டியுள்ளதாகவும் இது சம்பந்தமாக அமல்படுத்த பிறப்பித்த உத்தரவில் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக 1222 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் உயர்நீதிமன்றத்தில் பதிவுத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டையில் பெல் நிறுவனம் ஆலை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி சேட்டு, சந்திரசேகர் உள்ளிட்டோர் 2017 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நிலம் கையகப்படுத்தப்பட்ட வழக்குகளில் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என கடந்த 2018 ஆண்டு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 760 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகள் அமல்படுத்த கோரி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக உயர்நீதிமன்ற பதிவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் ஆனந்த், வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது 2024 ஆண்டு விசாரணைக்கு வந்த பொழுதும் நிலத்தை கையகப்படுத்த பின்னர் இழப்பீட்டிற்காக உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரத்துடன் நிற்க செய்துவிட்டதாக வேதனை தெரிவித்த நீதிபதி இழப்பீடு உத்தரவுகளை அமல்படுத்த கோரியும் நிலுவையில் உள்ள வழக்குகள் தற்போதைய விவரங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் 1521 கோடியே 83 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகள் அமல்படுத்த கோரியிருப்பதாகவும் இதற்காக 1222 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோன்று புதுச்சேரியில் 35 கோடியே 78 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி இழப்பீடு வழங்க வேண்டியிருப்பதாகவும் இதற்காக 59 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பெரும் தொகை இழப்பீடாக வழங்க வேண்டியுள்ளதால் இதற்கு தீர்வு காண அரசு தலைமை வழக்கினர் உதவ வேண்டும் என கூறிய நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 21 தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.